நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். டெல்லி ஜும்மா மசூதியின் சகி இமாம் சையத் அகமது புகாரி மகனின் பதவியேற்பு விழா பல சர்ச்சைகளுடன் நடந்து முடிந்துள்ளது. சஹி இமாம் என்று அழைக்கப்படும் தலைமை மதகுருவான சையது அகமது புகாரி தனது 19 வயது மகனை அந்த பதவியில் அமர்த்தியுள்ளார். இந்த பதவிக்கு முகலாய அரசனான ஷாஜஹான் அப்துல் ஷா புகாரி என்பவரை முதலாக நியமித்தார். இந்த பட்டியலில் தற்போது சாபன் புகாரியும் இணைந்துள்ளார். புதிய சஹி இமாமாக பதவியேற்றிருக்கும் சாபன் புக்கரை ஆசீர்வதிக்குமாறும் இந்த நாட்டிற்கு சேவை செய்ய ஊக்கப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதவியேற்பு விழாவிற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 3 வழக்குகள் தொடுக்கப்பட்டன. ஆனால் இது அம்மதத்தவரின் தனிப்பட்ட விவகாரம், இதில் தலையிட முடியாது என்று நீதிமன்றம் விழாவை தடை செய்ய மறுத்துவிட்டது. இதற்கு பிறகும் கடுமையான கண்டனங்கள் இந்த விழாவுக்கு எதிராக எழுந்தன. சர்ச்சைகளை தாண்டி முடிவு செய்தபடி அந்த விழா டெல்லி ஜமா மசூதியில் நடைபெற்றது. மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மிகப்பெரிய பொறுப்பை கடவுளின் ஆசியால் சிறப்பாக செய்து முடிப்பேன். கடந்த மாதம் சையது அகமது புகாரி பிரதமர் மோடியை தவிர்த்துவிட்டு பாகிஸ்தான் பிரதமர் நவாப் ஷெரீப்பை பதவியேற்பு விழாவிற்கு அழைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.